ராஜா சொல்லியிருக்காங்க, வரமத்தி வேலூரில் வந்து நம்ம ராஜா வாய்க்கால் தண்ணீர், அதை பவானி சார் திறந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் தண்ணி போயிடும். அதனால் கரூர் 3 மாவட்டம். ஆனால் தண்ணி இப்போ இருக்கிற நிலைமை ரொம்ப இப்போ இருக்கிற நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இது வந்து குடி தண்ணி தான் இருக்குது இப்போ இருக்கிற தண்ணி. அதனால் நீங்கள் அது தண்ணி கிடைக்கும் போது கண்டிப்பாக செஞ்சு கேட்டுக்கலாம். 2-3 நிமிஷம். அதே போல மாண்புமிகு அம்மா அவர்களுடைய கல்வித்துறைக்கு மிகப்பெரிய சாதனை செஞ்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், 1ஆம் வகுப்பு இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நமக்கு இலவச கல்வி கொண்டாந்தாங்க. புக்கு, நோட் புக்கு, பென்சிலு, பேனா, லப்பரு, சாமண்டரி பாக்ஸு, காலுக்கு போகிற செருப்பு, மேலுக்கு போகிற சீருடை, புஸ்தகம் கொண்டு வர பைய, இலவச பஸ் பாஸுங்க, 11வது சைக்கிள், 12வது லேப்டாப், அதே மத்தியான சாப்பாடு, இவ்வளவும் கொடுத்த அரசு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு. அந்த இலவச கல்வி திட்டம் தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நமக்கு தமிழகம் இந்தியாவில் முதலிடம் ஒரு பெரிய பேரை பெற்றிருந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதனால் அந்த திட்டம் ஒரு சில குறைபாடுகள் இருக்குது, அதையும் சரி செய்து நடத்தணும் நல்லபடியாக கேட்டுக்கிறேங்க. அதே போல புரட்சி தலைவி அம்மா ஒரு மிகப்பெரிய சாதனை செஞ்சாங்க. எப்பன்னு சொன்னீங்கன்னா 13/12/2012 அன்றைக்கு 20,920 ஆசிரியர்களுக்கு ஒரே நாளில் பணியாணை கொடுத்த அரசு அம்மா புரட்சி தலைவருடைய அரசு. இதுவரைக்கும் ஒரு உலக சாதனை தான் நினைக்கணும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சாதனை செய்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே போல தனியார் கல்லூரிகள்லையும் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு இன்னைக்கு முழு ஸ்காலர்ஷிப். ஏன்னா எஸ்சியா இருந்தா எஸ்டியா இருந்தாலும் நீங்க எவ்வளவு மெடிக்கல் கால் எது எவ்வளவு வேணாலும் படிச்சுக்கலாம், பிஹெச்டி வரைக்கும் படிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இலவச கல்வி கொடுத்த அம்மா அரசு. ₹1 கூட இல்லாம கல்வி தந்த அரசு அம்மாவுடைய அரசு. அன்று முதல் இன்று வரை தமிழகம் இந்தியாவில் முதலிடம் என்ற கல்வியில் பெயரை பெற்று தந்தது. அதனால் கிராமங்கள்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றது. இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கு. இந்தியாவில் முதலிடம் என்ற பெயரை பெற்றிருக்கு. கிராமம் முதல் நகரங்கள் வரை உயர்கல்வி மிகப்பெரிய சிறப்பை பெற்றுகிறது. முடிச்சிட 4-5 நிமிஷம். அலுவல் ஆய்வு குழுல வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 2 உறுப்பினர் தான் வச்சோம். ஆனால் அவங்க 3 பேர் எழுதி கொடுத்த போது சொன்னேன் 2 தான் ஒத்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னேன். இல்லை நாங்கள் வந்து 10 நிமிஷத்துக்குள்ளாகவே முடிக்க சொல்லிடுறேன்னு சொன்னாங்க. ஒவ்வொருவருக்கும் 15 நிமிஷம் கொடுத்தா அடுத்து வர்ற மானிய கோரிக்கைகள் நிச்சயமாக 10 நிமிடத்துக்கு மிகாமல் நான் தரமாட்டேன். பார்த்து அதே போல இன்னைக்கு அந்த மாதிரி அவங்க கொடுத்த காரணத்தினால நம்மளுடைய குழந்தைகள் பூரா உலகம் பூரா இன்னைக்கு இன்ஜினியரிங், மெடிக்கல், அதே மாதிரி பல துறைகள் இன்னைக்கு உலகம் பூரா பறந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு புரட்சி தலைவி அம்மா தான் காரணம். அதனால இன்றைக்கு அவங்களாம் கோடிக்கணக்காக சம்பாரிச்சு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐடியிலிருந்து வேலை பார்க்குறவங்களாம் வீடெல்லாம் ஓட்டு வீடு 50,000 ரூபாய்க்கு போறான வீடெல்லாம் இன்னைக்கு 50 லட்சம் 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி அவ்வளவு நல்லா இருக்காங்கன்னா புரட்சி தலைவி அம்மாவுடைய காரணம். அதே போல அண்ணன் எடப்பாடியுடைய அரசு, அவரு கல்வித்துறைக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலம்னு சொல்லணும். அவர் விவசாயினுடைய பையனாக இருந்தாலும் முதலமைச்சர் ஆனதுனால இன்னைக்கு எவ்வளவு பேசுறது நம்ம அவையில நீட் ஒழிக்கணும்னு சொல்றோம். அவர் மனசுல தோணுச்சு. அருமையான ஒரு திட்டம் 7.5% உள்ள ஒதுக்கீடு. நினைச்சு பாருங்க, வருஷத்துக்கு ஒரு 1000 பேர் கனவு கூட காண முடியாம ஒரு எஸ்சி எஸ்டி சேர்ந்தவங்க எல்லாம் இன்னைக்கு 100கணக்கான பேர் டாக்டர் ஆயிருக்காங்க. அண்ணன் எடப்பாடி அவங்க தான் காரணம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான சாதனை செஞ்சிருக்கார். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டாக்டர் நிறைய உருவாகின காரணத்தினால 10 வருஷம் 25 வருஷம் இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கிடைச்சிருக்கு. சையத் ஃபாரூக் பாஷா அவர்கள் பேசுங்க. மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க. மைக் கொடுங்க அவங்களுக்கு. மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெற்றி பயணம் திட்டத்தின் கீழ் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம் மற்றும் நகரம் பகுதிகளில் இயங்கி வரும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் அரசு பேருந்துகளில் மற்றும் மாவட்டங்களிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் கட்டணமில்லா பயணத்தை மகளிர் மற்றும் திருநர் மேற்கொள்ளலாம் என்று 110 விதியின் கீழ் அறிவிப்பு வெளியிட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பாகவும் தமிழகத்தின் ஒட்டுமொத்த மகளிர் மற்றும் திருநர்களின் சார்பாகவும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு SSB சையத் ஃபாரூக் பாஷா அவர்கள், நீங்க பேசி முடிங்க. என்ன சொல்லுங்க? என்ன உங்க உறுப்பினர் அங்க நின்றுட்டு இருக்காரு பாரு, அங்க நிக்கிறாரு. இல்ல அவர் நன்றி சொல்றீங்களா? இல்ல நீங்க அவருக்காக நன்றி சொல்லிடுறீங்களா? அவர் நிக்கிறாரு. மாண்புமிகு சையத் ஃபாரூக் பாஷா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நகராட்சி நிர்வாகம் கொஞ்சம் இருங்க. சையத் ஃபாரூக் பாஷா மாண்புமிகு உறுப்பினர் கொஞ்சம் இருங்க. என்ன கிளாரிபிகேஷனா என்ன கேட்க போறீங்க? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
மீனவர் பல்கலைக்கழகம், மீன்வள பல்கலைக்கழகம் 11 ஆண்டுகளாக நடைபெறுகிறது. பட்டம் படிக்கிறார்கள், அவர்கள் தேர்ச்சியும் பெற்றுகிறார்கள். ஆனால் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் அவங்களோட தகுதியை கூப்பிடுறது இல்லை, வேலையும் கொடுக்கறது இல்லை. கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்த பிறகு கூட மதிக்கல. அதனால அரசு தேர்வாணையத்தில் நாகை அம்மா பேரால் இயங்கக்கூடிய அந்த மீன்வள பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெறுகிற மாணவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் தேர்வாணையத்தில் கூப்பிட வேண்டும். உறுப்பினர்